வரவேற்பீங்க குல பண்பு ஐயா. ஐயா வேடுவர் ஐயா வருவார் வருவார் வருவார். ஐயா வேடுவரே என்னை அடியில் அப்படி ஆடி பாடி வரவேற்பது ஒரே குலவழக்கமாக இருந்தாலும் இந்த பிள்ளைய பார்க்கிறவங்க எப்படி இருக்கு? வட்டப்பட்டு காரி வளர்ந்து கொண்ட காரி கங்கட காரி சோகுசு கொண்ட காரி கடப்பிள்ள விட்ட பிள்ளை கருமணி போட்ட பிள்ளை வந்த பிள்ளை கண்ணம்மா அடி நாடாது புரிச்சா முன்னம்மா என்னடி முனி அம்மாவா கண்ணல மையி ராவஜ மையி ராவஜ மை பின்னால போல் பின்னால வாரே கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை பிடிக்க விடாத இவரு முத்துராஜ் நம்ம பழக்க வழக்கு வேற சும்மா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு மாப்பிள பிடிக்க விடாத பிடிக்க விடாதடா ஏடா வண்டியில தூங்க சந்தோஷம் பிடிக்க விட மாட்டேன் பிடிக்க விட மாட்டேன் அவன் பிடிக்கிறான் வள்ளி யாரு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் வா போவோம் ஏய் என்னையா பிரச்சனை உனக்கு அதெல்லாம் போட மாட்டேன். ஏய் என்னையா பாப்போம் ஓய் ஓய் நான் கேக்குறேன் நீ மான பிடிக்க வந்தே இவ்வளவு பிடிக்க வந்தியா? உன் தங்கச்சி வள்ளி அதே மூக்கு அதே பல்லு என்னையா ஓ தங்கச்சி தானே எனக்கு தெரியுமியா அதே மூக்கு அதே பல்லு அதே வாய் ஓதியா சின்ன ஏய் அப்படி பண்றா என்னையா யாரும் தெரியாது உன்னை கொண்டு போவ நீயும் செய்ய மாட்டேங்கிற செய்யற ஆளையும் விட மாட்டேங்கிற வைக்க போறேன்னா கூப்பிடுவியா? மணி ஆச்சுனா சென்னைக்கு திரிஞ்சு அலையிறாளே. ஒரு தங்கச்சிய போய் என்ன வார்த்தை பேசலாமையா? தங்கச்சிய போய் அவன்ற இவன்ற உன் தங்கச்சிய பேசலாமா? இனிமேல் நான் அவரோட வாழ மாட்டேன், அவரோட போறேன். போடா நீ வந்துரு வா. விடாத விடாத போக விடாத. பிரச்சனை என்ன? இங்கறியா இது யார் தெரியுமா? தங்கச்சியா? தங்கச்சியா? யாரு தங்கச்சி? எப்பயா கேப்ப? என்ன நான் சொல்றத கேளியா? ஐயோ இதுதான் ஓன் தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? எப்ப முக்காமல போனதுக்கு அப்புறம் கேப்பியாயா? ஏன் தங்கச்சின்னா உனக்கு என்ன வேணும்? நாதா என்ன சொன்னீங்க? அவருக்கு நான் தங்கச்சியா? தங்கச்சியா? நாதா சிவ சிவா முருகா தங்கச்சியா? உங்களுக்கு உத்தமி பத்தினியா வேணும் சொன்னேனே நாதா, உங்களுக்கு தெரியாம என்னைய மட்டும் கட்டிப்பிடி அங்க போக. ஏன் தங்கச்சியா? அட என் செல்லமே அருமை தங்கையே. விடாத விடாத. கபடி 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 கட்டிப்பிடி அந்த ஆளை கட்டிப்பிடிக்க விடவே மாட்டேன். அடே நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்க வேணாம், நான் மிருதங்கரை கட்டி பிடிச்சிக்கிறேன். பாத்தியாடா கடைசில எங்க போயிடுச்சுன்னு. சரி இருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஏன் தங்கச்சி மாறி ஓ தங்கச்சி கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க பாபு. செல்லா தங்கச்சி தங்கச்சி ஒருத்தர் வண்டியா வரலையா? வாங்கி வாங்கி ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க
ஓசி தானே. ஓசியா? ஆமா. காசு கொடுத்து வாங்குனதுமா? அப்படியா? எல்லாமே ஓசி கொடுப்பா போல. அதானே பார்த்தேன். தங்கச்சி, அண்ணா. அதோ தெரியுது வெள்ளிமலை. அந்த வெள்ளிமலையில இருந்து நம்ம என்ன தவிர மானே தேடி வந்திருக்கோம். இரு, அண்ணே அண்ணே ஆ. இது எரிதி உங்க சொல்ல நான் நல்லா மதிச்சு கேட்பேன். சரி. அங்கே தெரியுது வெள்ளிமலைன்னு பொய் சொல்ல சொல்றீங்கலாம் நியாயமானே? சொல்றத பூரா ஆமான்னு ஒத்துக்க. ஏன் ஆமான்னு ஒத்துக்கலைன்னா காலையில ஊர்ல காசு தர மாட்டாங்க. அப்படியா? ஆமான்னு ஒத்துக்க. ஆமா ஆமா. ஏய் இவங்க ரெண்டு சேர விடாத, சேர விடாத. ஏய் ஏய் அப்படியா? என் பாவம் உன்னை விடாது. நாளைக்கு எந்த ஊர் போறீங்கன்னு கேட்டுச்சு. நாளைக்கு எந்த ஊர் போறீன்னு காலையில வேல்ல 9 கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம். நீ உன் தங்கச்சிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீல. இப்படியா போய் தங்கச்சிக்கிட்ட எப்படி? உள்ள ஒட்டிக்கிட்டா பேசுறே? எப்படி பேசுறேன்னு பேசிட்டு இருக்கீல. அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க 2 பேரும் ஒட்டி. அப்பா நீ அங்க நின்னு பேசு, இங்க நின்னு பேசு சொல்லியா? நாளைக்கு எந்த ஊர் போறேன்னா ஐயா அப்பா. ஓ இரியா படுத்துறப்பா, படுத்தாதயா, விடிச்சு வச்சியா? தங்கச்சி அண்ணா. என்ன தவிர மானே தெரிய வந்திருக்காரு. சரி. இங்க நின்று சொல்லிட்டு ஓ கடவுளே கடவுளே அந்த ஆளுகிட்ட போகாத, சரியாக்கி போடுவாரு. அந்த வெள்ளிமலையில இருந்து மான துரத்தி வந்தாரு. துரத்தி வந்த மனு திரு ஓடியாந்து இதுக்குள்ள புகு. ஏய் நாசமத்து போறவனே, இதுக்குள்ள போனா மானு செத்து போயிருமா? அதுக்குள்ள போய் நம்ம ஏற்கனவே அடிக்கிற வெயிலுக்கு அனலா கிடக்குது. அப்புறம் சொல்லுங்கண்ணா. அதே பேனத்துக்கு உள்ள வச்சியா? ஆமா, அதனால எங்க கேட்டாரு மல்லையின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன். கரும கரும நீ என்ன அண்ணன் தானா நீங்க எல்லாம்? தங்கச்சி நிக்குது என்ன பார்த்து பக்குவமா இங்க சொல்லணும். நீ பேசாம இருக்க. இங்க என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணே. தெரியாத வரைக்கும் நல்லது, நல்ல பிள்ளை. நான் எனக்கு தெரிஞ்சுக்கிற மாட்டேன். தெரிஞ்சுக்கிறா. வரவேற்பு கொடுத்தியா கொடுக்கலையா? 2 பேர் வைக்கிறாங்க. என்ன பொம்பளை? வரவேற்பு கொடுத்தீங்களா கொடுக்க கொடுத்த ஆடி பாடி அப்படி ஒரு வரவேற்பு. இடத்துக்கு தலைவி நான் வரவேற்பு கொடுக்க. ஆமா, நாங்களாம் ஆடிப்பாடி வரவேற்பு கொடுத்தோம். வாங்க வேடுவரே வாங்க, அங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க, இதை தின்னுங்க இதை தின்னுங்க. அவர் எதையுமே திங்க மாட்டாரு, பப்புளுக்கா மாதிரி மெல்லணும்ட்டாரு. அப்படியா? வருக வருக உலகத்துக்குரிய விடுவரை வந்த காரணத்தை அண்ணனும் தூளி மறுபதமா சொல்லி இருந்தால் நீங்க குறைன நான் அதை கேட்கணும். எதுக்காக வந்தீங்க? எங்க எடுத்து சொல்லுங்க பாப்பா. ஆகிய வந்து எதுக்காக என்ன காரணம் அன்னடத்தில் வைத்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் அறிவிக்க கரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகிற போது அற்புதமான ஒரு மான் கூட்டம். மான் கூட்டத்திலே எத்தனை மான் இருந்தாலும் நான் பார்த்த ஒரு மான், அழகான மான். அப்பேற்பட்ட மானை பிடிக்கணும். கெட்ட இறங்கின்ற பொழுது உங்க அண்ணன் கெட்டிக்காரன். டேய் உங்க அண்ணன் கெட்டிக்காரன் கேட்டிருக்கேன். அது என்ன ஓ முண்டாட்டி தானே? அடுத்தவனோட போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சுத்திட்டு வந்தா வீட்டுக்கு வந்துருவாயா? வெக்கமா இல்ல? ஆடு ஊர் ஊரம் வந்து மேஞ்சாலும் கட்டுத்தரைக்கு வந்துருதுல. என் புருஷனுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னது? எங்க போனாலும் 6 மணிக்கு காசோட வந்துருவேன். பேசாம வீட்டுல துணியை துவைச்சிட்டு கிடலான்னு இருக்கேன். இது ஒரு குடும்பம். வாங்கடா வந்துடுறேன். அதனால மாடு நான் சாதாரண மான் கிடையாது. மானினுடைய பெருமையை சொல்ல நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானோ கட்டளை நிறைந்த கனிவான மான் என்ற காரணத்தினாலே மானினுடைய பெருமையை சொல்லணும். அப்படின்னா கட்டழகு நிறைந்ததன் மானமா, கட்டழகு நிறைந்ததன் மானமா, கண்டதான மனிதைக்கும் மானமா, அது கனிவானவான் தரமறியாதவான், அது கனிவானவான் தரமறியாதவான், கணக்காக அதை பிடிப்பேன் நான் தானமா, உள்ளே உங்கள் மானமா மானமா, ஒரு துணையாயிருப்பவனும் சாதி விமானம் சன்னியாசிக்கு உண்டு. வாங்க விடுவரி. உங்க மான இங்க தான் இருக்குன்னு உங்க இடத்துல நீங்க காட்டணும். மான பிடிக்கணும் வந்திருக்கேன். பாக்குற கலவரம் மணியா இருக்கீங்க. உங்க மனசை அப்படி நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். ஒரே வார்த்தையில சொல்லிடவா? இப்பவே மான் இங்க தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதானே பார்த்தேன். பொய் சொல்ல மாட்டேன் என்னைக்குமே. சரிங்க. நான் உண்மையை தான் பேசுவேன். காலையில அற்புதமா வந்து நல்லா பாட்டு பாடுனீங்க. சரிங்க. பயங்கரமா ஆட்டம்லாம் ஆடுறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு மான் இங்க வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? மான் இங்க வராது. வேற இடத்த நாடு தேடி போனீங்கன்னா மான் கிடைக்கும். சத்தியமா சொல்றேன், பெத்தவர்கள்ட்ட பேரு கிடைக்கணும் அப்படின்னா இங்க நின்னா பேரெல்லாம் கிடைக்காது. பேசாம போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. பேரு நல்ல பேர் கிடைக்கணும்னா இந்த அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உங்க முகத்தை பார்த்தா தெரியும். சரிங்க. உள்ளன்று வைத்து புறமசு பெறுவார் உணவு களவாமை வேணும்னு சொல்லி காலையில பட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. பட்டை அடிச்சுட்டு வந்த யாருமே பொய் பேச மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால போயிட்டு வாங்க. மான்லாம் வரல. என்ன பேசவே ஆரம்பிக்கலையே. உனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா மான் இல்லை. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நான் பேச மாட்டேன். எனக்கு எது பிடிக்குதோ அதை தான் பேசுவேன். உங்கள்ட்ட பிடிக்காத விஷயம்னா உங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும்? மான் வந்திருக்கு. மான் இல்ல. மான் இருக்கு. இல்ல இல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? கண்ணால பாத்துவேன் நானு. காவல் காக்குறது நானு. நீங்க காவல் காத்தா மான் வராதுன்னு அர்த்தமா? நீங்க கண்ணால பார்த்தா மான் வந்துச்சுன்னு அர்த்தமா? ஏங்க வராதுன்னு வந்து சொல்ற அவசியம் எனக்கு. அந்த மானம் இல்லைன்னு சொல்ற அவசியம் எனக்கு இல்ல. நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. தேவையில்லாம நீங்க அவசியம் இல்லாம பேசுறீங்க. ஏன் மான வச்சுக்கிட்டு நீங்க வச்சுக்கணும்ன்ற எண்ணத்தோட பேசுறீங்க. வராத மானம் வந்துச்சுன்னு சொல்லி வீம்பி பண்றீங்க.
பெண்களுக்குள்ள குணமே அதானமா. ஆண்களுக்குள்ள தானே இதுவே தானே. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுமா. கடல் ஆழம் கண்டவர்கள் உண்டு, கண்ணியினுடைய மனத ஆழத்தை கணக்கிட்டு சொன்னவங்க யாரும் கிடையாது. முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. அதே நேரத்துல பெண்கள் நாட்டினுடைய கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கையராக பிறந்திட மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு இருக்காங்க. இப்ப மான் இருக்குன்றீங்களா இல்லன்றீங்களா? இல்லைன்னு சொல்லுவேன். மான் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா. ஒரு விஷயம் தெரியுங்களா? என்ன விஷயம்? நான் இந்த உலகத்துல ஒரு சில பெண்கள் பேசுற நம்புறதே கிடையாது. பொம்பளை பிள்ளைகிட்ட தானே நீங்க பேசுவீங்க, ஆம்பளை கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? ஒரு சில இடத்துல பெண்கள்னா ஆண்களை பத்தி பேசுங்க. அப்படி இல்லைங்க. அப்புறம் பெண்கள் பேசுறத நான் நம்புறதே கிடையாது. ஏன்? பெண்கள்னா எல்லா பெண்கள் பேசுற நம்புறேன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பெண்கள் பேசுற நான் நம்ப மாட்டேன். ஏன் தெரியுங்களா? என்ன? எதுல இருந்து நம்ப மாட்டேன்? எப்ப இருந்து அப்படின்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு, பக்கத்து வீடு, அந்த வீட்டுல ஒரு புருஷ முண்டாட்டி. வீடு இருந்தா கணவன் மனைவி இருக்கதான் செய்வாங்க. ஆமா. அந்த புருஷ முண்டாட்டி 2 பேரும் நல்லா வாழ்ந்து வந்தாங்க. ஏன் உங்களுக்கு பொறுக்கலையா? நாட்டுல பொறுக்காமத்தனமா நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து வாழ்றது யாருக்கு தான் பொறுத்துச்சு? வாழ பிடிக்கல. ஆமா. பிள்ளைகள் வாழ்றது கூட பெத்தவங்களுக்கு பிடிக்காம போற காரணம். என்னடா செய்யலாம், இவனை என்ன பண்ணலாம், நல்லா இருக்கானே, எங்கடா மந்திரிச்சு என்னத்தை செய்யலாம்லான்றியா. வீடு கட்டிட்டியா, வண்டி வாங்கிட்டியா, ஆகா இவனை செய்வனை செஞ்சு எப்படா கவுக்குறது. ஆமா, இவன் பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கானே, என்ன ஏவல் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம் அப்படின்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன? நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ கடவுள் கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் சரி, அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ கடவுள் கிடையாது. ஆனா எப்ப நீ செய்யறியோ அந்த வினை உன்னை வந்து சேரும், உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கும். ஆக நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டதே நடக்கும். வினை விதைத்தவன் வினை அறுக்கணும், திணை விதைத்தவன் திணை அறுத்தே ஆக வேண்டும். அதனால என்னைக்குமே தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சே தீரணும், இருந்தா தண்ணியை குடிச்சே ஆகணும். அப்ப நீங்க தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, தண்டனையை அனுபவிக்க போறீங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. ஏன் பெண்கள் பேசுற நம்ப மாட்டேன் அப்படின்னா, அந்த புருஷ முண்டாட்டி நல்லா வாழ்ந்து வந்தாங்கல்ல, சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன சோதனை காலம். என்ன சோதனை? என்ன? பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. அச்சச்சோ, போயிச்சா என்ன? பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் உள்ளவன். கதையா வேடுவரு ஒவ்வொரு இடம். ஆமா, நல்ல கதை. ஏன் நான் நம்ப மாட்டேன்றா சொல்ல வரேன். என்னைக்குமே வேடுவரை சந்திக்கும் போது பிடிச்சு போயிருது. என்னைக்கு பெண்கள் பேசுற நம்ப மாட்டேன்றா சொல்ல வரேன். நல்ல நேரம் உங்களுக்கு. எதுக்கு? இல்ல நல்ல நேரம் அப்படின்னு இங்க பாருங்க. 1 மணிக்கு சந்திச்சாலும் சரி. 1 மணிக்கு யாரை சந்திக்கிறீங்க? என்னை 1 மணிக்கு சந்திச்சாலும் சரி, பேசக்கூடிய தைரியமும் தெம்பும் என்கிட்ட இருக்கு. காலக்கரகம் உங்களை போய் அப்புறம் நாங்க நல்லவனத்தை காவல். நல்ல நேரம் விடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வைக்காங்க. ஐயோ, நான் பேசுறதே மிரட்டுறது மாதிரி இருக்குன்னா அப்ப நான் மிரட்டுனா எப்படி நீங்க இருப்பீங்க? மிரட்டிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவீங்க. நீங்க பேசுறதே மிரண்டு போய் நிக்கிறீங்களே. இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? நல்லா தெரிஞ்சுக்கங்க. பேருப்பா தம்பி, ஜெயபாண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு அடமொழி பேர் இருக்கு தெரியுமா? என்ன? சேட்டைக்கார ஜெயபாண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேணா நம்ம சேட்டையெல்லாம் ஜெயபாண்டி நீங்க தானா? வேணாம்னு குறைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அண்ணே, நான் பயந்துட்டேனே. அந்த சேட்டைக்கார சேட்டக்கார ஜெயபாண்டி நீங்க தானா? ஆமாமா. நான் சங்கத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப திறமையா, அது வந்து புதிர் கதையா போட்டு வந்து தென்னர் அடிக்கிறீங்க. நானும் கேள்விப்பட்டு யார சொல்ல சங்கத்துல இதே பேச்சு தான். சரி, தெரிஞ்சுக்கிட்டா சரி. அதனால அடைமொழி சேட்டக்காரன் ஜெயபாண்டி. சரி சரி சரி. நான் ஆளை பார்த்ததுல நான் என்ன ஒரு கற்பனை. இப்ப சேட்டக்கார ஜெயபாண்டியா பயங்கரமா ஆள் இருப்பாரு. 5 அடி அப்படியே 6 அடி உயரத்துல 5 அடி அங்கலத்துல பாக்குறதுக்கு மீசை எல்லாம் பார்த்தா டரரா இருப்பாரு. நான் ஒரு கற்பனை. சரி, பார்க்கலே பயமா இருப்பாருன்னு. மூஞ்சிய காட்டுங்க. என்ன கண்ணுமையில மீச வரைஞ்சு வச்சு புட்டு நீங்க எல்லாம் ஒரு சேட்டக்கார ஜெயபாண்டி. உங்களுக்கு எல்லாம் வெளியில சொல்ல வெக்கமா தெரியலையா? ஆண்களுடைய வீரமே மீசையில தான் இருக்கு. இப்படிப்பட்ட வேடுவர் இதுல வர அடைமொழி வேற. இதெல்லாம் வேற இடத்துல வேற யாராவது ஏமாந்த என்ன நீங்க என்ன போறீங்க? என்ன கிட்ட இந்த பேச்சு இனிமே அண்ணே சொல்லி வச்சுங்க. என்ன பத்தி தெரியாம தெரியுறாரு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இந்த வானத்துல ஓட சனியனை ஏணிய கட்டி இருக்கிற மாதிரி இதுல ஓர சனியனை வீட்டை மட்டும் வந்துருச்சுன்னு நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் பேசுறீங்க? அடமொழிலாம் அங்கே அப்படியே வந்து பேர உங்களுக்கு என்ன தெரியும் பேசுறீங்க? தெரியும். உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களா? எதுக்கு தெரியாதவங்க
இருக்காங்களா? ஒன்னு சொல்லுவேன். என்ன? உங்களை காட்டுல ஒருபடி மேல பேசபடி நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. கொஞ்சம் வளத்தில இருக்கேன், ஒரு படி மேல தெரியும். நான் வந்து மேல ஏறி 10 படி முன்னாடி நின்று நான் பேசுவேன். அப்படியா? அப்படித்தான். அப்படியா? அப்படித்தான். பேசணும்ன்ற எடுத்து வந்தீங்களா? கதை வேணாமுங்க. சரி வாங்க. கதை வேணாமியா? பெரிய புரிய முண்டாட்டி கதை. கதை வேணாமியா? கதை சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க. பெரிய நான் பேசுவேன், என்ன வேணாலும் செய்வேன்றீங்களா? உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேக்குறேன். விஷயம் வேற கேப்பீங்களா? என்ன? நீங்க சின்ன விஷயம் கேப்பீங்க, நான் பெரிய விஷயம் கேப்பேன். பயந்தவே நான் கிடையாது. என்னது? ஆனா பேச்சு தான் தம்பி அப்படி இருக்கு அண்ணே. சரி. பாக்க உள்ளுக்குள்ள பயம் கிடுகிடுன்னு ஆடுறாரு. எனக்கு தெரியுது பார்த்தாலே. பயம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவன் நானு. இப்ப நான் கேக்குறேன், வேற விஷயம் வேணாம், விடிஞ்சு போச்சு. ஒரு 4 விஷயம் கேக்குறீங்க. என் தங்கச்சி எந்த கேள்வி வேணா கேளுமையா? நம்பிக்கையா? ஆமா. சொல்லிரு நம்பிக்கையா? இப்படி ஏத்துட்டு என்னைய அசிங்கப்படுத்திராதீங்கடா டேய். சரி, எப்ப எல்லாரும் இவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ 4 விஷயம் கேக்குறேன். கேளுங்க. கேட்கவா? கேளுங்க. இலை உண்டு கிளை இல்லை, பாத்தியா இதெல்லாம் தேவையாப்பா நம்மளுக்கு? பூ உண்டு மனம் இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கஷ்டமா இருக்கு. கன்று உண்டு பசு இல்ல. சொல்ல சொல்லியா பாப்போம். தங்கச்சி சொல்ல சொல்லியா பாப்போம். அண்ணே நம்ம குடும்ப மானத்தை நீ தான் காப்பாத்துறா. நான் அப்படிலாம் கேட்ட கேள்வி இதுல மட்டும் போய் மானுக்கு அடையாளத்தை கேட்டு போறீங்க இப்படி எல்லாம் அரே கேட்டீங்க. அப்ப வாயிலேயே பேசுறீங்க. பெரிய ஜெயமானினா பெரிய ஆளா அப்படி கேக்குறீங்க. கேட்கலாமா? அப்படி பேச்சுக்கு அப்படிதான் இப்போ பேசுவாங்க. ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் நீங்க நம்ப இப்போ கூடாது. ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணே மாதிரி அப்படிதான் உசுப்பேத்து உடம்பு நகலமா ஆக்கிட்டாங்களையா. நான் என்ன இப்போ பண்றேன்? ஒண்ணும் இல்ல. ஒரு சபையில ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தி பேர் வாங்கன்ற என்ன எனக்கு தெரியாது. ஒரே வார்த்தை, நான் பேசுறது தப்பு தாங்கன்னு மட்டும் சொல்லிரு. தங்கச்சி அண்ணே தங்கச்சி அண்ணே நம்ம குடும்பம் ஜெயவாண்டினா பெரிய ஆளான்னு சொன்னல, தப்பு தான் சொல்லிரு. நீ சொல்லவே வேணாம். அண்ணே தங்கச்சி இப்படி ஒரு நினைப்பு இருக்கு. நம்ம அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்றா. நம்ம எல்லாம் பயம்ன்ற நம்ம அக்கறாதிலே கிடையாது. சவாசியா. நம்ம பரம்பரையிலே இல்ல. இந்த புள்ள பூச்சிக்கு பயந்துகிட்டு நம்ம போமா, கொசுவுக்கு பயந்து கோட்டை விட்டு போறாளே நாங்களா? அப்படியா? சரி, இவ்வளவு தைரியம் பேசுறீங்கல்ல, வாங்க கேட்ட விஷயத்துக்கு பதில சொல்லுங்க. என்னையா கேள்வி? சொல்லுயா. இலை உண்டு கிளை இல்லை, அப்புறம் பூ உண்டு மனம் இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்றுண்டு பசு இல்லை. என்ன சொல்லுங்க. வேற இதெல்லாம் என் தங்கச்சிக்கு ஜுஜுபி மாதிரி. அண்ணே என்னன்னு அது? எங்க பாப்போம். பாருங்க. சரியா சொல்லணும். சரியா சொல்லிட்டாங்கனா சொல்லட்டுமியா? பாப்பமா. அண்ணே நான் வந்ததுல இருந்து பாட்டு பாடல, ஒரு பாட்டு பாடல. பாட்டுல நீ ஒண்ணும் கிளிக்க வேணாம். பாடுறது போதும். அப்படி பேசியா? என்ன பாட்டு? என்ன இப்படி அக்கா இல்ல தங்கச்சிக்கு மதிப்பே கொடுக்குறீங்கல்ல? குடும்பம் நடந்த ஐயோ என்ன இப்படி பெரிய பாட்டு பாடுறாங்களா? பெரிய பாட்டு. ஆமா, பெரிய பெரிய இவங்க வந்து பெரிய வெள்ளாவள ஈஸ்வரி என்ன பாட்டு பாடுறாங்க. என்ன ஈஸ்வரி? இல்ல எல்லாரும் ஈஸ்வரி பெரிய பாட்டு பாடுறாங்க. அதென்ன வெள்ளாவள ஈஸ்வரி? எல்லாரும் ஈஸ்வரி நான் கேள்விப்பட்டேன். நான் அந்த ஈஸ்வரியை சொல்லலாமா? நான் ஒருத்தராவது ஈஸ்வரியை சொல்லிக்கிட்டே இருக்கேனே. ஆமா. சொல்லுங்க. தங்கச்சி மானை தேடி வந்தீங்கல்ல அண்ணே, சொல்லுதா ஏன் குடும்பம் என்னன்னு சொல்றது? என்ன அவரை கேட்டு சொல்லுடா. நான் சொல்றேன். நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல காலையில. ஆமா. இதெல்லாம் பேசணும், வேடுவர்ட்ட பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அத நான் சொல்லி சரின்னா சரி சொல்லுங்க. பாராட்டணும். சொல்லுங்க. இலை உண்டு கிளை இல்லை. ஆமாங்க. பூ உண்டு மனம் இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்றுண்டு பசு இல்லை. 4 கேள்வி. சொல்லுங்க. எங்க இந்த வேடு வர பெரியவே பேச மாட்டாங்க. வந்தொன்னே உங்களுக்கு நல்ல நேரம் விடிஞ்சு போச்சு. சொல்லுங்க. நேரம் எனக்கு நேத்து பரவாயில்லையே. நேத்து நல்லா இருந்துச்சப்பா. இப்படி வேடு வர கேள்வி கேட்டாரா? அவர் மானத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ என்ன நேத்து கேட்டார், நின்னு கேட்டார். நீ கேட்ட பதில சொல்ல சொல்லியா? வெக்கம்ல வேண்டிய மேடையில அசிங்கப்படுத்துறதுக்காயா நீங்க எல்லாம் வந்தீங்க? தங்கச்சி உனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும்டா. சொல்றா. கேளுங்கண்ணே சொல்றேன்னு. இதெல்லாம் நம்ம அதாவது நம்ம ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அப்படி சொல்லுங்க. டீ வரல. காலையில வடை சாப்பிட கூடாது, என்ன பலகாரம்லாம். அப்படி சரி. உடம்புக்கு ஒத்துக்கிறாரு. என்ன பலகாரமா? சரி சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அண்ணே தங்கச்சி இலை உண்டு கிளை இல்லை. ஆமாடா. இது வந்தது பார்த்திருக்காருயா, அதனால கேட்டிருக்காரு. நம்ம கோவில் வந்து முன்னாடி என்ன கட்டி இருக்கு? அதுதான், வேற எதுவும் இல்ல. வாழை மரம். 4 கேள்வி. இலை உண்டு கிளை இல்லைன்னா வாழை மரத்துக்கு இலை தான் பிரிஞ்சு போக கிளை என்பது இருக்காது. மத்த மரங்களுக்கு இருக்கிறது மாதிரி கிளை என்பது இருக்காது. சரி. பூ உண்டு மனம் இல்லை. மத்த பூவுக்கு உள்ள நறுமணம் வாழை பூவை மோந்து வாத்தியன்னா இருக்காது. சரி. பூ உண்டு மனம் இல்லை. கட்டை உண்டு பட்டை உண்டு கட்டை இல்லை. பட்டைனா ஒரு வாழை மரத்தை வெட்டீங்கன்னா உரிக்க அந்த வாழை பட்டை தான் வரும். அது வந்து கட்டை விறகாகாது. அப்புறம் இன்னொன்னு நம்ம கேட்டீங்க, கன்றுண்டு பசு இல்லை. வாழை கன்று அப்படின்னு தானே சொல்லுவான், பசுன்னு சொல்ல மாட்டான். ஒரு மரத்தை வச்சாச்சுன்னா இன்னொரு கன்று உருவாயிரும். அப்ப வாழை கன்று, வாழைப்பூவு, வாழை இலை, வாழை மரம். நீங்க கேட்ட 4 விஷயத்துக்கு ஒரே பதில். வாழை மரத்தை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க.
சரியா வேடுவரே? சரி சரி. அப்ப இங்க உள்ள வாழை மரத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் ஏன் தெரியல? வானத்தன்ற என்ன வரீங்க? அந்த மாடு இரியா. வல்லேன்னு சொல்லி. நொல்ல. இல்லையா? தங்கச்சி சொல்லிச்சே. சொல்லிருச்சியா? பரவாயில்லையா? அந்த மாடு வல்லேன்னு சொல்லி. இல்லையா? ரைட்டா கரெக்டா இல்லையா? கல்யாணியா? சரிடா கை தட்டி ஆமாதியா. என்னையா அப்படி? அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நீங்க சொன்ன பதிலா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப மானுக்கு என்ன சொல்றீங்க? மானுக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். சரி. அப்ப எங்கள்கிட்ட 4 விஷயம். சரி. நான் 3 விஷயம் கேட்கவா? என்ன 3 விஷயம்? பாவம் பழச்சுப்பாங்க, கடமை கண்டிய கட்டுப்பாடுன்னு 3 இருக்கு. சரி. அச்சம் இடம் நாணம் பகிர்ப்பு அப்படின்னு 4 இருக்கனால 4 விஷயத்தை கேட்டீங்க. ஆமாங்க. உங்கள்ட்ட 3 இருக்குல்ல? என்ன கேட்க போறீங்க? 3 இருந்தா நீங்க சொல்லணும். இல்லைன்னா சரி கேட்கவா? தங்கச்சி சொல்லுங்க சொல்லுங்க. அவரே கேட்கும் போது நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஓஹோ குடும்பம். அண்ணே என் பேர் என்னண்ணே? உங்க பேரு என்னடா பேரு? பேர் மறந்து வச்சா? டேய் நீங்க எல்லாம் என்னடா அண்ணன் தம்பி பேர் மறந்து? நீலாம் ஒரு அண்ணனா? கேவலமா இருக்கு. டேய் இல்லடா தங்கச்சி பேர் நான் என்னைக்கு சொல்ல மாட்டேன். அடேப்பா பெரிய கட்டுப்பாடு உள்ள ஒரு தங்கச்சி வேற சொல்ல மாட்டேன். என் பேர் வள்ளி தானே. வள்ளியை சமைச்சு வள்ளிய சமைச்சா? சரி. அந்த ஆத்தா வந்து ஏதோ எடுத்து தண்ணி தெளிக்கிறாங்க. ஆமா. அது என்ன? வாளியில வாளிய குழம்பு வச்சு. அப்படி சரி. இலைய போட்டு சோத்த போட்டு இலைய எடுத்து போட்டுட்டு சாப்பிடுற விஷயம் என்ன? இப்ப சொல்லியா 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 சொல்லுமையா? எப்படி அந்த தங்கச்சி? ஏய் உன் தங்கச்சி வள்ளி போய் சமைக்கலாம், நியாயம். சரி. வள்ளிய சமைச்சுன்னா குழம்பு வச்சு வாளியில எடுக்கலாம். சரி. வாளிய குழம்பு வச்சுன்னா இலைய போட்டு சாப்பிடலாம். இலைய எடுத்து போட்டு சாப்பிடலாம்னா இதெல்லாம் பேச்சா? தங்கச்சி வாடா, நீ தான்டா கரெக்ட் இருக்கு. கேட்டது சரியா தானே? கரெக்டா? ரொம்ப இருக்குமா? இல்லாம குறைக்காது, அல்லாமல் குறையாது சொல்லிருக்காங்கல்ல. ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப வள்ளிய சமைச்சு அப்படின்னா இந்த உலகத்துல இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எத்தனையோ ரகம் இருக்கு அரிசி. ஆனா அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு இருந்துச்சு இல்லையா தானியம், இன்னைக்கு இருக்கு. ஆக வள்ளிய சமைச்சுன்னா குதிரவள்ளிய சமைச்சு, குதிரவள்ளி அரிசி, குதிரவள்ளி அரிசிய குதிரவள்ளிய சமைச்சு வாளிய குழம்பு வச்சுன்னா கதவாளிய குழம்பு வச்சு, கௌதாரின்னு சொல்றமே கதவாளி, அத கௌதாரின்ற நம்ம எல்லாரும் நடைமுறையில கதவாளின்னு இல்லையா, கதவாளிய குழம்பு வச்சு இலைய போட்டு இந்த சோறு அள்ளி வச்சு இந்த குழம்ப ஊத்துற பொழுது இலைய எடுத்து வச்சுட்டு சாப்பிடணும்னா கருவேப்பிலை இலைய எடுத்து வச்சு சாப்பிடணும். இதான் நீங்க கேட்ட விஷயம். வேற என்ன? அருமை அருமை. கை கொடுங்க. நான் சொல்லி கொடுத்தது மாதிரியே சொல்லிட்டீங்க. அண்ணே வண்டியில கேட்டுக்கிட்டே வந்தாரு. நான் இப்படி கேட்பேன், நீங்க பதில் சொல்லி சரிங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு வந்தாரு. வாத்தியார் பாணி அப்படியே சரியா சொல்றாரு. பொழைச்சு போங்க, மான தேடி வந்துருக்கீங்க. நான் கேக்குறேன், இல்ல பொழைச்சு பட்டெல்லாம் பட்டு வச்சு மக்களையா பேசிக்கிட்டு குட்டியில மான தேடி குட்டி கர்ணம் பட்டாரா. பெண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு வெட்ட வழி காட்டுக்குள்ள வெங்காயத்தான் விட்டாரா.
விஷயம். என்ன விஷயம் கேட்க போறீங்க? மத்த விஷயம் பயந்துராதீங்க. மானை தேடி வந்தீங்கல்ல, ஆமாங்க. மானு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்படியா? மானுக்கு உண்டான அடையாளம் இருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. சரி. இனிமேல் மானு வந்தால் பத்திரமாக நான் பிடித்து தருவேன். அப்படியா? அப்படிதான். சரி சொல்லுங்க கேந்தா. அதனால என்னுடைய மானை வச்சுக்கிட்டதும் இல்லாம மானுக்கு அடையாளம் கேட்கறீங்களே, அது மட்டும் கிடையாது, எவ்வளவு எழுத்து பேசுறாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட பேச்சு, எழுத்து பேசுறது. அந்த மானை சொல்லி வாதம் செய்யாதே, நல்லா வள்ளி கொடுத்து விடு, மான கொடுத்து விடு, பிடிக்க விடு, என்ன பிடிக்க விடு. வந்த மானை சொல்லி வாதம் செய்யாதே, நல்லா வள்ளி கொடுத்து விடு, மான கொடுத்து விடு, பிடிக்க விடு, என்ன பிடிக்க விடு. கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு மான பிடிக்க விடு. வந்த மானை வள்ளியே கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா, புரிய நாட்டுக்காரர்களின் பழக்கமிதாமா. கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா, புரிய நாட்டுக்காரர்களின் பழக்கமிதாமா. நெஞ்சிரண்டு பெண்களுக்கு இறக்க வேணாமா, நெஞ்சிருக்கு பெண்களுக்கு இறக்க வேணாமா. நீ பிடிச்ச முயலுக்கு என்ன 3 காலாமா, ஏம்மா நீ பிடிச்ச முயலுக்கு என்ன 3 காலாமா. அந்த மானு வள்ளேன்னு சொல்லி வாதம் செய்யாதே, நல்லாத வள்ளி. சொந்த இடம் என்று எண்ணி வேகம் என்னாதே, லேசிலனாதே. சொந்த இடம் என்று எண்ணி வேகம் என்னாதே, லேசிலனாதே. அந்த மகளை மறைச்சுக்கிட்டு இல்லை இல்லாதே. சொந்தமான மறைச்சுக்கிட்டு இல்லை இல்லாதே. வாதம் செய்து வீண் வாத நீ பேசாதே, வாதம் செய்து வீண் வாத நீ பேசாதே. வெட்டி வேட்டு கண்ணால வெடிக்குது, சத்தம் போட்டு கடாறு பேசுது. விடுவேனா நானும் விடுவேனா, விட்டுப்பட்டு ஒரு மானியனுடைய அடையாளம் அப்படின்னு எப்ப கேட்டீங்களோ, மானியனுடைய அடையாளம் இதோ. காயாத கனகத்தே நின்றுள்ள காயாத கனகத்தே நின்றுலாவும், காயாத கனகத்தே நின்றுள்ள அவனர் காரிகையே. காயாத கனகத்தே நின்றுலாவும் கருகையே. மேயாதமான் இது மேயாதமான் அல்ல ஜாதிமான். மேயாதமான் 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 சந்தனமும் பிளவுண்டவனும் பல வங்கனிந்து துளந்தவனும் மேயாத மேயாதமான். வானத்துறவர் கண்மணி என வளர்கால விருதிகளோடைய மேயாத மேயாதமான் மேயாதமான் மேயாதமான். தேனும் மகோதிரிமாவோ தேனும் மகோதிரிமா பெண்ணல்லாத உள்ளரவோடு மேயாதமான் மேயாதமான் தாயாக பன்னிரண்டு இருந்தாலும் அது தந்தலை நிமிர்ந்து பாயாத மான் தலை நிமிர்ந்து பாயாத மான். மலர் கண்டதுண்டோ மலர் கண்டதுண்டோ பசுமை மாறுதல்
பாடல அப்புறம் உன்னைத்தான். உன்னை ஐத்தானா? யார் அது? உன்னைத்தான். ஏதாத்தீங்க பாசிபல வந்தவங்க அத்துட்டியல. உன்னை கல்யாணம் வந்திருக்கேன். யாருயா நீங்க? முன்ன பின்ன தெரியாது, சொந்த பந்தமா இல்ல, மாடுண்டிய இப்ப கல்யாணம் பண்ணன்றீங்க. யாரு? அம்மா கல்யாணம் பண்ணதே வந்திருக்கேன். யாரு? அத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவம்மா அழகழகா ஆடை கட்டி அழக வந்த ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா அத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா ஆடை கட்டி அழக வந்த உருவமா அத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவம்மா அழகழகா ஆடை கட்டி அழக வந்த பருவம்மா நேற்றிரவு வந்தவளா இறந்த இன்ப தந்தவளா நேற்றிரவு வந்தவளா இறந்த இன்ப தந்தவளா அவளா இவளனவே அனைப்பதென்ன மனசிலே வள்ளி பெண்ணே வள்ளி பெண்ணே வள்ளி பெண்ணே கண்ணனை கண்ணனை கலங்குது பொண்ணுன பொண்ணுன மயங்குது என்னடை என்னடை இருக்குது என்ன கலங்குது பறக்குது பொண்ணு மத சுமந்து கொண்டு துணிக்கி வரும் சிங்காரி பொண்ணு மதி பூவை கொண்டு துளக்கி வரும் யாரு கத்திமூ கொண்டவனே காதல் பேச வந்தவனே அவளா இவளவே அனைப்பதென்ன மனசிலே வழி பெண்ணே வழி பெண்ணே வழி பெண்ணே கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணுன பொண்ணுன தாங்கிய மாட்ட பாருங்க தூர்வி ஏறவா ஓடி பொருந்தா நம்ம ஓடி பொருந்தா மனுக்கு பொருத்தமான ஏண்டி வருத்தம் சொன்னா ஏண்டி வருத்தம் கோயம்புத்தூர் குழந்தை வெத்தல வாய் சவக்குதடி என்ன மயக்குதடி கொஞ்சம் போது வெக்கம் தான ஓடி போடி சும்மா ஓடி போடி மேல தாள வேக்கம் தாள விரைவில் வருக வருக விடிய 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 கதைகள் சொல் வருவாய் நீ கல்யாண பெண்ணா வருவிடிக்க இடிக்க வருவாய் நீ கல்யாண பெண்ணா அண்ணே பாருங்கள் என்ன மான தேடி வந்தாருல ஒருத்தர். அவரு அங்கங்க பேசி கடைசியில ஒன்னே தானே கல்யாணம் பண்ண வந்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் உங்க அத்தை மகனா? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றது உனக்கு அப்படி என்ன பார்த்து இப்படி ஒரு நினைப்பா உனக்கு? நீதானே என்னை பார்த்து சொல்லுறா? நீ பார்த்து சொன்னாரா? காலகாலத்துல கல்யாணம் பண்ண இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்கு உனக்கு. அம்மா சாமியை கும்பிட்டு சாமியை கும்பிடுறா. மனம் படைத்தேன் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிபடுத்தேன் உன்னை மறப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிபடுத்தேன் உன்னை மறப்பதற்கு மத்தளம் மேளம் சொலிக்க பரிசங்கமின் நாய் இசைக்க கைத்தளம் நான் கண்ட கனவு கண்டேன் கனவு கண்டேன் கைத்தளம் நான் கண்ட
ஆட்கொள்ளவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் விட்ட காரணத்தினாலே எப்பொழுதும் நம்முடைய திருமணம் எளிதே நட வேண்டும். ஏதேனும் வர்றம் உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வயானை என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் அப்படின்ற ஒரு இடத்தை தாங்கள் எனக்கு இன்றைக்கு தந்தரல வேணும் முருகா. கேட்ட வரத்தை தருகின்றேன். கேட்ட வரத்தோடு நீ இருக்கக்கூடிய உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் வரத்தை தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய பிள்ளையார் தொட்டியங்குளத்தைச் சேர்ந்த கிராமத்து பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோயின் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறன் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே என்ற முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கூட்டி தலைப்பார்கள். தந்தேன் வரும் சம்பந்தம் தானே. रघुपति राजा राजा राम सीता बाबा सीता